சமத்துவமின்மை நம் நாட்டில் மட்டும்தான் இருக்கிறதா? இல்லை, உலகம் முழுவதும் இருக்கிறது. ஆனால் மிகப்பெரிய வேறுபாட்டினை அண்ணல் அம்பேத்கர் மிக குறிப்பாக சொன்னார். சமத்துவமின்மை வேறு, படிப்படியான சமத்துவமின்மை வேறு. நாங்கள் சாதி சங்கங்களை கூட ஏற்று தொலைகிறோம். எப்போது என்றால், நீங்கள் அந்த சாதியில் இருக்கிற யார் எளிமையானவர்களோ யார் ஏழ்மையானவர்களோ அவர்களுக்கு உதவுவதற்காக அந்த சங்கத்தை நீங்கள் பயன்படுத்தினால் சாதி கூட இருந்து தொலையர்கள். ஆனால் சாதி சங்கங்கள் என்ன செய்கின்றன என்றால், எடுத்த உடனேயே நாம் ஆண்ட பரம்பரை என்றால் இந்த நாட்டில் ஆளப்பட்ட பரம்பரையே கிடையாது. அத்தனை ஆண்ட பரம்பரை தான். எனக்கு என்ன ஒரு பெரிய ஐயம் வந்தது என்றால், எல்லோரும் ஆண்ட பரம்பரை என்கிறானே, யாரால் ஆளப்பட்டவன் இந்த நாடு? அத்தனை பேர் ஆண்ட பரம்பரை என்கிற பெருமையும் அடுத்த சாதி தன்னை விட கீழாகும் என்று சொல்லிக் கொள்ளுகிற இயல்பும் இருக்கிற வரையில் இந்த சாதி வாழக்கூடாது. அதை முடிப்பதற்காக ஒன்று கூடியிருப்பதுதான் இந்த அவை எடுத்து செல்ல வேண்டியிருக்கிறது. பல நாடுகளை சார்ந்தவர்களை இன்றைக்கு ஒரே அரங்கிலே சந்தித்தேன் என்று சொன்னேன். இன்னும் சொன்னால், தமிழ்நாட்டிலேயே இருக்கிற பலரை கூட இங்கே வந்து பலர் நாங்கள் சந்தித்துக் கொண்டோம். அங்கேதான் இருக்கிறோம். ஆனால் சந்திக்க நேரம் எல்லோரையும் இந்த அரங்கத்திற்கு அழைத்து வந்திருக்கிறீர்கள். மிக சுருக்கமாக ஒன்றை சொல்ல வேண்டுமானால், எந்தவித அடையாளமும் எந்த விதமான குறுகிய வட்டமும் இல்லாமல் உலகம் முழுவதும் விரிந்து பறந்திருக்கிற கோட்பாடு மனிதநேயமும் சுயமரியாதையும் தான். மனிதநேயம் வேண்டாம், சுயமரியாதை வேண்டாம் என்று சொல்லுகிற மனிதர்களும் நாடுகளும் இருக்க முடியாது. எனவே சரியான நேரத்தில் சரியான ஒரு மாநாட்டை இந்த ஆஸ்திரேலியாவிலே நீங்கள் கூட்டியிருக்கிறீர்கள். நாம் இந்த மாநாட்டை நாளை முடிக்கவில்லை, நாளையிலிருந்து தொடர்கின்றோம். ஒவ்வொரு இடத்திற்கும் போகிறவர்கள் எடுத்து செல்கிறோம். அதைத்தான் நான் சொன்னேன். இந்த சமூக நீதி அடையாளம், இந்த அடையாளத்திற்கான இயக்கம் இருக்கிறதே, இது உலகளாவிய எல்லா இடங்களுக்கும் உரியது. இன்றைக்கு இந்த இடத்திலே நீங்க இந்த மாநாட்டை நடத்தி இருக்கிறீர்கள். திரும்ப திரும்ப ஒரு செய்தியை நம் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. என்ன கேள்வி பிள்ளைகள் கேட்கிறார்கள் தெரியுமா? எனக்கும் ராசாவிற்கு அந்த அனுபவம் உண்டு. ஒருவர் எழுந்து அந்த மாணவர்கள் இளைஞர்களுக்காக பயிற்சி பாசறை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு இளைஞர் எழுந்து கேள்வி கேட்கிறார், இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இடஒதுக்கீடு வேண்டும்? அந்த பிள்ளைகள் கைதட்டுகிறார்கள். எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. எவ்வளவு காலத்துக்கு தான் சார் இடஒதுக்கீடு கேட்பீங்க? யார் ஒருவரும் எவ்வளவு காலத்துக்கு தான் இந்த நாட்டில் சாதி இருக்கும் என்று சலித்துக் கொள்ளவில்லை. எவ்வளவு காலத்துக்கு இடஒதுக்கீடு இருக்கும், எவ்வளவு காலத்துக்கு இந்த மண்ணில் சாதி இருக்கிறதோ அவ்வளவு காலத்துக்கு இடஒதுக்கீடு புரியவில்லை. இன்னும் யார் இந்த இடஒதுக்கீட்டால் பயன் பெற்றார்களோ அவர்களுக்கே அது புரியவில்லை. மற்றவர்களுக்கு புரியல, பரவாயில்ல, கேள்வி எழுதுகிற நமக்குள்ளதான். எழுந்து இடஒதுக்கீட்டால் என்ன சார், எவ்வளவுதான் இடஒதுக்கீடு என்று கேட்கிறவர்கள் இருக்கிறார்கள். எனவே திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது. நிறைய செய்திகள் இன்னும் வேகமாக இன்னும் உற்ற செய்கிறார்கள். அங்கே போயும் அந்த சாதி என்கிற நோயை பரப்புகிறார்கள். உண்மையாக சொல்லுகிறேன், கொரோனாவை விட மோசமானது இந்த சாதி. மிக மோசமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லும். சாதியை தங்களுக்கான பெருமை என்று கருதுகிறார்கள். சாதியை தங்களுக்கான உடைமை என்று கருதுகிறார்கள். சாதியே தங்களுக்கு பாதுகாப்பு என்று கருதுகிறார்கள். சாதியே தங்களின் அடையாளம் என்று கருதுகிறார்கள். இதனை எதிர்த்து ஒரு மாநாட்டை உலகம் முழுவதும் நாம் நடத்த வேண்டும். உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லோரையும் சேர்த்தாக வேண்டும். எனவே இது பாதிக்கப்பட்டவர்களுக்காக மட்டுமல்ல. மார்ட்டின் லூதர் கிங்கை ஆதரித்து நாம் பேசுகிறோம் என்றால் இங்கே இருக்கிறவர்கள் கருப்பர்கள் ஒடுக்கப்படுகிறோம் என்பதற்காக இல்லை. யார் எந்த காரணத்துக்காக ஒடுக்கப்பட்டாலும் எதிர்த்து ஒன்றாக நிற்போம் என்பதுதான் அடிப்படையான ஒரு கோட்பாடு. யார்